Good morning students. நம்ம last classல direct proportion பார்த்தோம். So today class inverse proportion. சரி அன்னைக்கு inverse proportion பத்தி நம்ம பார்க்கலாம். ஒரு examples கொடுத்திருக்காங்க பாருங்க situations. என்ன அப்படினு பாத்தீங்கன்னா the following table shows the numbers of workers and the numbers of days to finish the construction of water tank in school. ஸ்கூலில் வந்து ஒரு வாட்டர் டேங்க் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதை பற்றி என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க. அதோட ஒர்க்கர்ஸை பற்றியும் அந்த அந்த டேஸை பற்றி என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் ஒர்க் பண்ணால் எத்தனை டேஸில் வந்து அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இப்போ 2 ஒர்க்கர்ஸ் வந்து அந்த வாட்டர் டேங்க் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்படின்னா 40 டேஸ் ஆகுது. சரியா 2 ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணாங்கன்னா 40 டேஸ் ஆகுது. அப்போ அது வந்து 4 ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா how many days 20 டேஸ். சரியா 20 டேஸ் ஆகுது. அதே 5 மெம்பர்ஸ்னால் 5 நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா 16 டேஸ் ஆகுது. அதே இது 10 ஒர்க்கர்ஸ் 10 நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ்னால் நமக்கு என்ன கிடைக்குது 8 டேஸ் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க இந்த டேப்லெட் காலம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இங்கே நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் நம்ம பார்க்கும்போது நம்பர் ஆஃப் டேஸ் வந்து என்ன ஆகுது ஒர்க்கர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது நம்பர் ஆஃப் டேஸ் வந்து என்ன ஆகுது டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. அப்படி தானே இப்போ ஒர்க்கர்ஸ் பாருங்கள் 2 4 5 10 அப்படின்னு என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதே இது நம்பர் ஆஃப் டேஸ் வந்து என்ன ஆகுது 40 20 16 8 இப்படி என்ன ஆகுது டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ ஒரு ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவோம் நம்ம இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் என்ன படித்தோம் ரெண்டு வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு வேல்யூவும் என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி தானே இப்போ ஒரு ஸ்டோருக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வாங்க போகிறோம் அப்படின்னா அதோட ஃப்ரூட்ஸோட கேஜிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அமௌண்ட்டு என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி தானே ஆனால் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது நம்பர் ஆஃப் டேஸ் வந்து என்ன ஆகுது டிக்ரீஸ் ஆகுது. இன் த சிச்சுவேஷன் த 2 குவான்டிட்டிஸ் நேம்லி நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ். இங்கே வந்து 2 குவான்டிட்டிஸ் என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன்னொன்று நம்பர் ஆஃப் டேஸ். சரியா ஸோ ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர். We observe that when the number of workers increases, the number of days to finish the job decreases. நான் இப்போ சொன்னது தான் என்ன செஞ்சுருக்காங்க சொல்லியிருக்காங்க. சரியா consider the number of workers as x and the number of days as y. Then we note that the product is always the same. இது இப்போ வந்து நம்ம நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ஒய்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது பாருங்கள் நமக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். இப்போ 240s are 80 அடுத்தானே 420s are 80 தான் 516s are 80 10 8s are 80. ஸோ சேம் ஆன்சர் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 80. சரியா ஸோ எக்ஸை ஒய்யை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 80 அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்குது. இட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as xy is equal to k is a constant. இப்போ நம்ம அங்கே என்ன பண்ணோம் x1 by y1 is equal to x2 by y2 அப்படின்னு நம்ம எழுதணும். எங்கே எழுதணும் டைரக்ட் ப்ரொபோர்ஷனுக்கு. அப்படி தானே இதே இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனுக்கு வந்து என்ன வந்துடுது அப்படின்னா x1 y1 is equal to x2 y2 இது இருக்கலாம் x1 y1 is equal to x2 by y2. சரியா இதான் வந்து என்னது இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனுக்குரிய ஃபார்முலா. x1 by y1 x2 by y2 இது வந்து நம்ம எங்கே படித்தோம் டைரக்ட் ப்ரொபோர்ஷனுக்கு படித்தோம். அப்படி தானே இங்கே ஒரு மிஸ்டேக் இருக்குது. இப்போ x1 y1 is equal to x2 y2 அப்படின்னா இங்கே என்ன வந்துடும் x1 by x2 அதே மாதிரி y1 by y2 அப்படின்னு வரும். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது இப்போ டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷனாக என்ன ஃபார்முலா x1 by y1 is equal to x2 by y2. அதே இது இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்
இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன்னா என்ன வரும்? x1 y1 is equal to x2 y2. சரியா? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சரியா? டேரக்ட்னா x1 by y1 is equal to x2 by y2. அதே இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன்னா x1 y1 is equal to x2 y2. இது வந்து மல்டிப்ளைல வந்துடும், அங்கே வந்து ஃப்ராக்ஷனில் வந்துடும். சரியா? இதையும் ஃப்ராக்ஷனில் எழுதணும் அப்படின்னா x1 by x2 is equal to y2 by y1 வரும். அப்படி தானே? y2 by y1, y2 by y1, x1 by x2, அதே மாதிரி y2 by y1, x1 by x2 is equal to y2 by y1 அப்படி வந்துடும். சரியா? இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் சொல்லும்போது. சரி, இங்கே ட்ரைதீஸ் கொடுத்துருக்காங்க, பாப்பமா என்னன்ட்டு. கம்ப்ளீட் த டேபிள் given below and find the type of proportion. என்ன ப்ரொபோர்ஷன் கேட்டிருக்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் இங்கே 1 கொடுத்துருக்காங்க, இங்கே டேஷ் 3 4 5, இங்கே ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் இன் ருபீஸ் 5. 1 சாக்லேட் ப்ரைஸ் இஸ் 5 rupees. அப்போ ப்ரைஸ் வந்து 10 rupees அப்படின்னா நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் 2. 1 5 is 5 அப்படி தானே? அப்போ 2 5s are 10, 3 5s are 15, 4 5s are 20, 5 5s are 25. அதே 6 போட்டோன்னா 30, 10 போட்டோன்னா 50, 10 போட்டால் என்ன வரும்? 50 அப்படி வரும். சரியா சார்? ஸோ இது என்ன ப்ரொபோர்ஷன்? என்ன ப்ரொபோர்ஷன்? நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது ப்ரைஸ் இன் ருபீஸும் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்படி தானே? அப்போ இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன். டைரக்ட் ப்ரொபோர்ஷன். நெக்ஸ்ட் பாருங்கள், நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். பாருங்க, ஒரு ஒர்க்கர். சரியா? ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ ஹவர்ஸ் ஆகுது? டைம் இன் ஹவர்ஸ் 20 hours ஆகுது. ஒருத்தர் ஒர்க் பண்ணும்போது 20 hours ஆகுது. இதே 2 members ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ ஹவர்ஸ் ஆகும்? ஒர்க்கர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது அப்போ டைம் வந்து என்ன ஆகும்? நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகத்தானே செய்யும். ஒர்க்கர்ஸையும் ஹவர்ஸையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். இப்போ 2 workers அப்படிங்கும்போது நமக்கு வந்து 10 hoursலேயே அந்த வேலை என்ன செஞ்சிடும்? முடிஞ்சிடும். அப்போ 4 workers அப்படிங்கும்போது என்ன ஆகுது? 5 hours தான் ஆகுது. 5 workersங்கும் போது 4 hours ஆயிரும். அப்படி தானே? அந்த 1 20 is 20, 2 10s are 20, 4 5s are 20, 5 4s are 20, அப்புறம் 10 2s are 20, அப்போ 21 is 20. இதே மாதிரி இங்கே நம்பர் போட்டோன்னா டெசிமலில் தான் வரும். சரியா? ஸோ அதனால் வேணாம். ஸோ இது வந்து என்ன ப்ரொபோர்ஷன்? இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஓகேவா? இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். சரியா? ஸோ நம்ம அந்த கம்பேர் பண்ணுறதை வச்சு தான் நம்ம என்ன சொல்லுவோம்? டேரக்ட் ப்ரொபோர்ஷனாக இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனாக நம்ம என்ன செய்ய முடியும்? எழுத முடியும். சரிங்க பாருங்க, ரீட் த ஃபாலோவிங் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் குரூப் த மீட் இன் 2 categories. இப்போ பாருங்கள், நம்பர் ஆஃப் நோட் புக்ஸ் பர்ச்சேஸ்ட் அண்ட் இட்ஸ் காஸ்ட். நம்பர் ஆஃப் நோட் புக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட காஸ்ட் வந்து என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். அப்போ இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன். சரியா? அதுமாதிரி ஃபுட் ஷேர்டு பை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டு த ஃபிக்ஸ்டு குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் ஷேர்டு. இப்போ நம்ம அங்கே கேக் வந்து ஷேர் பண்ணாங்க அப்படி தானே ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ ஃபுட்டு வந்து ஷேர் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது என்னாகும்? குவான்டிட்டி வந்து குறைஞ்சிட்டே போகும். அப்படி தானே? ஃபிக்ஸ்டு குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க? கொடுத்துருக்காங்க. தமிழில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபுட்டு வந்து என்ன செய்கிறாங்க? அதை ஷேர் பண்ணுறாங்க. அதோட ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கைக்கேற்ப அதை என்ன செய்கிறாங்க? ஷேர் பண்ணுறாங்க. சரியா? அப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா ஃபுட் வந்து என்ன ஆயிரும்? கொஞ்சம் நாளைக்கு தான் வரும். அப்படி தானே? தமிழில் பார்த்தோன்னா இருப்பில் உள்ள உணவுப் பொருளும் அதனை பங்கிட்டு கொள்ளும் மாணவர்களின் எண்ணிக்கையும். இருப்பில் உள்ள உணவுப் பொருள் கொஞ்சம் ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது, அதை வந்து ஷேர் பண்ணுறாங்க மாணவர்களோட எண்ணிக்கை. சரி, மாணவர்களோட எண்ணிக்கை அதிகமாகும் போது கொஞ்சம் தான் என்ன செய்ய முடியும்? ஷேர் பண்ண முடியும். அப்படி தானே? இங்கே வந்து குவான்டிட்டி வந்து என்னது? ஃபிக்ஸ்டு குவான்டிட்டின்னு கொடுத்துட்றாங்க. கொஞ்சம் தான் உணவுப் பொருள் இருக்குது, அதை வந்து நம்ம என்ன செய்யணும்? ஷேர் பண்ணுறோம்.
ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மியாக இருந்தாங்கன்னா நிறைய ஷேர் பண்ணலாம், அதிகமாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் என்னது கிடைக்கும். சரியா, நம்ம இப்போ கேக்கு கட் பண்ணுறோம், அதை தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாடியே கொடுத்துருந்தாங்க அப்படி தானே, நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்கண்ணா இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனுக்கு ஃபஸ்ட்டு பேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க. சரியா, ஸோ அது வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் தான் நம்ம என்ன செய்யணும் சொல்லணும். சரியா, நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா பீஸ் வந்து என்னது கேக்கோட பீஸ் வந்து குட்டி குட்டியாக தான் என்ன செய்ய வேண்டியோம், நம்ம வந்து கட் பண்ணி கொடுப்போம். இது கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா நிறைய என்ன செய்வோம், நம்ம ஷேர் பண்ணலாம். சரியா, பெரிய பெரிய பீஸாக என்ன செய்யலாம், ஷேர் பண்ணி கொடுக்கலாம். சரியா, நெக்ஸ்ட் பாருங்கள், நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் ஆஃப் சேம் சைஸ் அண்ட் தியர் வெயிட். பாக்ஸஸ் வெயிட் சேம் சைஸ் தான் பாக்ஸு. சரியா, ஸோ நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது வெயிட்டும் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அதே மாதிரி நம்பர் ஆஃப் யூனிஃபார்ம்ஸ் டு த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். நம்பர் ஆஃப் யூனிஃபார்ம்ஸ் டு த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். நம்பர் ஆஃப் யூனிஃபார்ம்ஸ் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக என்னாகும், அவங்களோட யூனிஃபார்ம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி தானே, ஸோ ரெண்டுமே டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான். ஸ்பீட் ஆஃப் எ வெஹிக்கிள் அண்ட் த டைம் டேக்கன் டு கவர் த ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸ். இப்போ நம்ம ஸ்பீடாக போனோம் அப்படின்னா என்ன செய்யலாம், சீக்கிரம் போயிடலாம், டைம் வந்து கம்மியாக தான் எடுக்கும். இதே ஸ்லோவாக போனோன்னா டைம் டேக்கன் டு கவர் த ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸ், ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தான் அதோட ஸ்பீடை பொறுத்து டைம் என்ன ஆகும். வேகமாக போனோன்னா சீக்கிரம் என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். ஸ்லோவாக போனோன்னா என்ன செய்ய முடியும், லேட்டாக தான் போய் சேர முடியும். சரியா, தமிழில் பார்த்தோன்னா ஒரு வாகனத்தோட வேகம் அது ஒரு குறிப்பிட்ட தூரத்தை அடைய எடுத்துக்கொள்ளும் நேரம், வாகனத்தோட வேகமும் அதை அந்த போய் சேரக்கூடிய நேரமும். வேகம் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நேரம் கம்மியாகும். சரியா, நேரம் வந்து என்னாகும், கம்மியாகும். இது வாகனத்தோட வேகம் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நேரம் வந்து என்னாகும், அதிகமாயிரும், ரொம்ப நேரம் ஆயிரும் போய் சேர்றதுக்கு. சரியா, ஸோ இது வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். சரியா, புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் போகலாம். சரியா, எக்ஸாம்பிள் சம்ஸ் போகலாமா? எக்ஸாம்பிள் 4.5. 60 workers spin a bale of cotton in 7 days. In how many days will 42 workers spin it? 60 பேர் என்ன பண்ணுறாங்க, ஸ்பின் பண்ணுறாங்க. சரியா, காட்டனை வந்து 7 days ஆகுது. 60 மெம்பர்ஸ்னால் 7 days ஆகுது. அது இது 42 workers அப்படின்னா in how many days கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இல்லை ரெண்டே என்ன கொடுத்துருக்காங்க, குவான்டிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. என்ன குவான்டிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், நம்பர் ஆஃப் டேஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், நம்பர் ஆஃப் டேஸ். 60 workers அப்படின்னா 7 days. ஸோ 42 workersனால் how many days. அப்போ இதை தெரியாதது நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். சரியா, லெட் எக்ஸ் பி த ரெக்கார்டு நம்பர் ஆஃப் டேஸ். இதை மட்டும் எழுதிக்கோங்க, லெட் எக்ஸ் பி த ரெக்கார்டு நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்னு எழுதிட்டு இட் இஸ் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு எழுதிட்டு, ஏன்னா நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக நம்பர் ஆஃப் டேஸ் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். சரியா, அதனால் நம்ம என்ன செய்கிறோம், ஃபார்முலேஸ் எழுதிக்கிறோம். x1 y1 is equal to x2 y2. ஸோ 60 into 7 is equal to 42 into x. இப்போ என்ன பண்ணுறோம், நமக்கு எக்ஸ் தானே தேவை. ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு எழுதுறேன். ஸோ எக்ஸ் இன்ட்டு 42 இல்லை 42 into எக்ஸ் இங்கே எழுதிட்டு 60 into 7 இங்கே எழுதிக்கிறேன். ஸோ நமக்கு தேவை எக்ஸ் தான், எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. 42 இங்கே என்ன ஆயிரும், மல்டிப்ளையில் இருக்கிறதுனால இங்கே வந்து என்ன ஆகும், டினாமினேட்டருக்கு போயிடும், டிவிஷன் போயிடும். ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, 7 டேபிள் சொல்லுங்கள் பார்க்கலாம். 1 7 is 7, 2 7s are 14, 3 7s are 21, 4 7s are 28, 5 7s are 35. அப்படியே சொல்லிட்டே வாங்க. 6 7s are 42. ஸோ 1 7 is 7, 6 7s are 42. இப்போ இங்கே ரிமைண்டர் என்ன இருக்குது, அடுத்த ஸ்டெப் எழுதிக்கோங்க. சரியா, 60 by 6. ஸோ 1 6 is 6, 10 6 are 60. சரியா, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கிடைக்கும். அப்போ என்ன எழுதலாம், in 10 days 42 workers can spin a bale of cotton. சரியா, எழுதிடலாமா. இன் how many days கொடுத்துருக்காங்க, அப்போ 10 days. in 10 days will 42 workers spin it அப்படின்னு என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். சரி, நெக்ஸ்ட் சம்
the cost of one box of tomato is 200 rupees. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பாக்ஸு அமௌண்ட்டு, சரியா, நம்பர் ஆஃப் பாக்ஸு அமௌண்ட்டுன்னு எழுதுங்க, இல்லை காஸ்ட்டு அப்படின்னு எழுதிக்கோங்க, சரியா. வேந்தன் had money to buy 13 boxes. 13 பாக்ஸஸ் வாங்கினான். 200 கொடுத்துட்டு என்ன செய்கிறான், ஒரு பாக்ஸோட ரேட்டு வந்து 200 அப்படின்ட்டு என்ன செய்கிறான், 13 பாக்ஸ் என்ன செய்கிறான் வாங்குறான். இப்போ காஸ்ட் ஆஃப் த பாக்ஸ் இஸ் இன்க்ரீஸ்டு டு 260. அதே பாக்ஸ் வந்து ஒரு பாக்ஸ் வந்து 260 அப்படின்னா தென் ஹவு மெனி பாக்ஸஸ் வில் ஹி பை வித் த சேம் அமௌண்ட்டு. அதே அமௌண்ட்டுக்கு அவனால் எத்தனை பாக்ஸ் வாங்க முடியும், 200 ரூபான்னா என்ன செய்கிறான், 13 பாக்ஸ் வாங்குகிறான். அதுக்கு என்ன அமௌண்ட் வருது, அப்போ 260 அப்படின்னா அவன் எத்தனை பாக்ஸ் வாங்குவான் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரியா. த காஸ்ட் ஆஃப் ஒன் பாக்ஸ், இன்க்ரீஸ்டு காஸ்ட் ஆஃப் த பாக்ஸ், எக்ஸ் பி த நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் பாட் பை வேந்தன், சரியா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் எழுதிக்கோங்க, காஸ்ட் ஆஃப் ஒன் பாக்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க, சரியா. ஸோ 13 பாக்ஸஸ், 200னா 13 பாக்ஸஸ் வாங்குறாங்க. அப்போ எக்ஸ் தெரியாது, எத்தனை பாக்ஸ் வாங்க போகிறாங்கன்னு தெரியாது, ஆனால் 260 rupees ஒரு பாக்ஸோட ரேட்டு. அப்போ என்ன பண்ணுறோம், ஃபார்முலா எழுதிக்கோங்க, x1 y1 is equal to x2 y2. ஸோ 13 into 200 is equal to x into 260. ஸோ நமக்கு தேவை எக்ஸ் தான், எக்ஸ் ஸ்டார்டிங் வர்ற மாதிரி எழுதிக்கோங்க. இங்கே எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க, 260 டினாமினேட்டர் கொண்டு போங்க. ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். திரும்ப என்ன இருக்கும், நமக்கு என்ன இருக்கும், 13 into 20 by 26. ஸோ 113 is 13, 2 13s are 26. மறுபடியும் நமக்கு என்ன கிடைக்கும், 20 by 2. ஸோ 2 into 1 கேன்சல் பண்ணோன்னா 1 2 is 2, 10 2s are 20. ஸோ என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள், x is equal to 10. Therefore he can buy 10 boxes for the same amount. அப்போ என்ன அவங்க வந்து 10 பாக்ஸஸ் தான் என்ன செய்ய முடியுது, வாங்க முடியுது, சரியா. ஓகேவா. சரி, நம்ம அடுத்து என்ன செய்யலாம், எக்ஸசைஸ் சம்ஸு பார்க்கலாம். எக்ஸசைஸ் 4.2, fill in the blanks. 16 taps can fill a petrol tank in 18 minutes. The time taken for 9 taps to fill the same tank will be dash minutes. அதாவது 16 taps வந்து என்ன ஆகுது, 18 minutesல என்ன செய்யுது, பெட்ரோல் டேங்க் வந்து ஃபில் பண்ணுது, சரியா. தென் டைம் டேக்கன் ஃபார் 9 taps to fill the same tank will be, டேங்க் வந்து சேம் டேங்க் தான், சரியா. ஆனால் இங்கே 16 டேப்பு, இங்கே வந்து 9 டேப்பு, 18 minutes ஆகுது. இங்கே எத்தனை மினிட்ஸ் ஆகும் நம்ம என்ன செய்யணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும், சரியா. ஸோ இங்கே 2 குவான்டிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் டாப்ஸ், மினிட்ஸ், சரியா, போட்டு செஞ்சுருங்க. இது 4.2 ஃபுல்லாமே வந்து என்னது இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் தான், சரியா. இங்கே அதே மாதிரி 40 ஒர்க்கர்ஸ் ஒரு ப்ராஜெக்டை ஒர்க் பண்ணுறாங்க, 8 days பண்ணுறாங்க. அப்போ எத்தனை ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணால் கேன் டூ இட் இன் 4 days, 4 daysல அதை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க, சரியா. ஸோ ஈஸியாக தான் இருக்கும், சரியா. செஞ்சு பாருங்கள். நான் செகண்ட் சம் நான் உங்களுக்கு செய்கிறேன், சரியா. 6 pumps are required to fill a water sump in 1 or 30 minutes. 6 பம்ப்பு, சரியா, ஃபில் பண்ணுது 1 or 30 minutesல. ஸோ வாட் வில் பி த டைம் டேக்கன் டு ஃபில் த சம்ப் இஃப் 1 pump is switched off. 1 பம்பை என்ன பண்ணிடுறாங்க, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஸோ 1 பம்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா இப்போ ஆல்ரெடி எத்தனை பம்ப் இருக்குது, 6 பம்ப்ஸ் இருக்குது. ஸோ 1 பம்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணால் எத்தனை பம்ப் ஆயிரும், 5 பம்ப்ஸ் ஆயிரும். அப்போ 5 பம்ப்ஸ் வந்து எவ்வளோ டைம் வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க, கேட்டிருக்காங்க. இது நம்ம வந்து செய்யலாம். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் பம்ப்ஸ், அப்படி தானே, நம்பர் ஆஃப் பம்ப்ஸ், அதே மாதிரி மினிட்ஸ், ஓகேவா. இப்போ ஃபஸ்ட் வந்து என்னது, 6 பம்ப்பு, எவ்வளோ டைம் வந்து இருக்குது, 1 hour 30 minutes, அப்படிதானே, 1 hour
30 minutes. இப்போ என்ன பண்ணலாம் நம்ம ஒரு பம்பை என்ன பண்ணுறாங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்போ 5 பம்ப்ஸ் வந்துடும். இங்கே எக்ஸ் வந்து என்னது தெரியாது அப்படி தானே. சரி இப்போ பாருங்கள் நம்பர் ஆஃப் பம்ப்ஸ் இப்போ இது வந்து இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் நமக்கு நல்லாவே என்னது தெரியும் அப்படி தானே. ஏன்னா 4/2 ஃபுல்லாமே என்னது இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் தான் சரியா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஃபார்முலா எழுதிக்கிறோம். ஃபார்முலா என்னது x1 y1 இஸ் ஈக்குவல் டு x2 y2. இதை வந்து பாக்ஸில் போட்டுக்கோங்க சரியா. இது வந்து என்ன செய்யுங்க பாக்ஸில் போட்டுக்கோங்க. பாக்ஸில் போட்டுட்டு நீங்கள் ஸ்கேல் வச்சு அழகாக போடணும் சரியா. மிஸ் வந்து என்ன செய்கிறேன் சும்மா ரஃபாக ட்ரா பண்ணியிருக்கேன் சரியா. ஸோ x1 y1 x2 y2 சரியா. ஸோ 16 இன்ட்டு இப்போ பாருங்கள் 1 hour 30 minutes டோட்டலாக மினிட்ஸில் எழுதுறீங்களா நீங்கள். 1 hour 30 minutes நம்ம எப்படி எழுதலாம் 1 hourனா என்னது 60 minutes அப்படிதானே. அப்போ 1 hour 30 minutes அப்படின்னா 60 + 30 என்ன வந்துடும் 90 minutes 90 minutes. சரி இப்போ 6 தானே ஓகே 16 எழுதிட்டேன்னா ஓகே. ஸோ 6 இன்ட்டு என்ன பண்ணுங்கள் 60 இன்ட்டு y1 வந்து என்னது 1 hour 30 minutes நம்ம என்ன எழுதலாம் 90 minutes எழுதலாம் சரியா. இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு எக்ஸ். ஸோ இது என்ன செய்கிறேன் நான் ரிவர்ஸ் எழுதுறேன். நான் 5 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு 90. ஸோ எக்ஸோட வேல்யூ 6 இன்ட்டு 90 டிவைடட் பை 5. சரி 90 5 நம்ம என்ன செய்யலாம் டிவைட் பண்ணலாம். 1 5 இஸ் 5 இங்கே வந்துடும் 1 5 இஸ் 5 ரிமைண்டர் 4னா 4 0 14 ஆயிரும் சரியா. 40ல் எத்தனை 5 இருக்குது 8 5s are 40. ஸோ 6 இன்ட்டு 18 அப்படின்னு வரும் சரியா. ஸோ 6 இன்ட்டு 18 என்னது 8 6ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள் 108. ஸோ 108 என்னது மினிட்ஸ். இதை வந்து நம்ம 60ஆல் என்ன செய்யணும் டிவைட் பண்ணணும். 108 என்ன பண்ணணும் 60ஆல் டிவைட் பண்ணணும். 160 இஸ் 60 என்ன வந்துடும் 48. இது வந்து என்னது ஹவர் இது வந்து மினிட்ஸ் சரியா. ஸோ 108 வந்து நம்ம 60ஆல் டிவைட் பண்ணோம்னா ஏன் 60ஆல் டிவைட் பண்ணுறோம் 1 hourக்கு 60 minutes சரியா. அதனால் 60ஆல் டிவைட் பண்ணுறோம் சரியா. ஸோ 1 hour 48 minutes ஓகேவா எழுதிடுவீங்களா. ஸோ 5 நம்பர் ஆஃப் பம்ப்ஸ் அப்படின்னா என்ன ஆகுது 1 hour 48 minutesனால் அந்த டேங்க் என்ன ஆகுது சரி அந்த சம்ப் வந்து என்ன ஆகுது ஃபில் ஆகுது சரியா. சம்மில் தான் என்ன செஞ்சுருக்காங்க கேட்டிருக்காங்க. வாட் வில் பி த டைம் டேக்கன் டு ஃபில் த சம்ப் இஃப் 1 pump இஸ் ஸ்விட்ச்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எ ஃபார்மர் ஹேஸ் எனஃப் ஃபுட் ஃபார் 144 ducks ஃபார் 28 days. அதாவது ஒரு ஃபார்மர் வந்து என்ன பண்ணுறாரு டக் வந்து என்ன செய்கிறாரு வளர்க்குறாரு. ஸோ டக்கு வந்து வளர்க்கும் போது அவருக்கு வந்து 144 ducks இருக்குது சரியா. 144 ducks இருக்குது. 28 daysக்கு அதுக்கு ஃபுட்டு வந்து என்னது அவர்கிட்ட போதுமான அளவு இருக்குது சரியா. ஏன்னா ஃபுட் சரியா 144 ducksக்கு 28 days இருக்குது. இப் he sells 32 ducks 32 ducks என்ன செஞ்சிடறாரு அவர் வந்து வித்துறாரு சரியா. செல்ஸ் 32 ducks. இப்போ how long will the food last எத்தனை நாளைக்கு அவருக்கு அந்த ஃபுட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அப்போ அதிகமான டக் இருக்கும்போது 28 days தான் என்னது வருது. ஸோ அதில் 32 என்னது சப்ட்ராக்ட் பண்ணுவோம் நம்ம. மீதி அவர்கிட்ட எவ்வளோ டக்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஃபுட் வந்து எத்தனை நாளைக்கு வருதுன்னு என்ன செய்ய முடியும் கண்டுபிடிக்க முடியும் சரியா. இப்போ நம்ம எழுதலாமா இதில் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தேர்ட் சம் வந்து நம்பர் ஆஃப் டக்ஸ் அதுதானே நம்பர் ஆஃப் டக்ஸ் நம்பர் ஆஃப் டக்ஸு. அதே மாதிரி ஃபுட்டு சரியா டேஸ் ஃபுட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்பர் ஆஃப் டேஸ் தான் நம்ம என்ன செய்யணும் எழுதணும் சரியா. நம்பர் ஆஃப் டேஸ் சரியா. சரி இப்போ நம்பர் ஆஃப் ஃபுட் அப்படிங்கும்போது என்னது
28 டேஸ்க்கு அவருக்கு என்னது ஃபுட் இருக்குது. எத்தனை டக்கு? 144 டக்ஸ். சரியா? இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 32 டக்கு என்ன செஞ்சிடறாரு, வித்துறாரு. அப்போனா 144ல் 32 டக்ஸ் என்ன செஞ்சிடறாரு, வித்துறாருன்னா அப்போ மீதி அவர்கிட்ட எத்தனை டக்கு இருக்கும்? 2, இங்கே ஒரு 1, 112. ஸோ 112 டக்ஸ் அப்படின்னா அவருக்கு எத்தனை நாளைக்கு ஃபுட் வந்து வரும், நம்பர் ஆஃப் ஃபுட்ஸ் எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நம்ம கவுண்ட் பண்ணணும். ஸோ நமக்கு ஃபார்முலா என்னது? x1 y1 is equal to x2 y2. இப்போ 144 into 28 is equal to 112 into x. 112 into x. நம்ம என்ன பண்ணலாம்? x வந்து வச்சுக்கோங்க. மீதி அங்கே என்ன இருக்குது? 144 into 28 divided by 112. அப்படி தானே? எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. இதுக்கு டினாமினேட்டர் 112 போயிடும். சரியா? ஸோ 144 into 28 divided by 112. சரியா? இப்போ நம்ம வந்து 2ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாமா? 1 2 is 2, 4 2s are 8. அதே மாதிரி இங்கே 5 2s are 10, 6 2s are 12. திரும்ப அதை நம்ம என்ன செய்யறோம்? 2ஆல் டிவைட் பண்ணோம். 1 7 is 7, சாரி 2 7s are 14, 8 7s are 56. சரியா? மறுபடியும் அதை 2ஆல் டிவைட் பண்ணோம். 1 2 is 2, 4 2s are 8. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 144 divided by 4. சரியா? 144 divided by 4. இப்போ 4ஆல் டிவைட் பண்ணுங்க. 3 4s are 12. ரிமைண்டர் 2 இருக்கும். 24 ஆயிரும். 24னா 5 4s are 24. அப்படிதானே? ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? 35 கிடைக்குமா? 36 கிடைக்கும். சரியா? அதாவது 144 4ஆல் என்ன செய்கிறோம், நம்ம டிவைட் பண்ணுறோம். 12 24 6 4s are 24. ஸோ 36. சரியா? ஸோ அவர் வந்து 32 டக்ஸ் வந்து என்ன செய்கிறாரு, வித்துட்டா அவர்கிட்ட இருக்கிறது 112 டக்ஸ் இருக்கும். ஸோ அது எத்தனை நாளைக்கு போதுமானதாக இருக்கும்? ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து 36 டேஸ்க்கு போதுமானதாக இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 36 டேஸ். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் பேஸ் பண்ணி தான் என்ன செஞ்சுருப்பாங்க, டேரெக்டாக நம்பர் ஆஃப் டேஸ் நம்பர் ஆஃப் டக்ஸ்ன்னு கொடுக்காம என்ன பண்ணுறாங்க, இதுலலாம் இத்தனை டக்கை செல் பண்ணிட்டாருன்னா மீதி இருக்கிற டக்குக்கு அவருக்கு போதுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கே வரும்போது 6 பம்ப் வந்து என்ன செய்யுது, ஒர்க் ஆகுது. ஒன்று வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க. டேரெக்டாக கொடுக்காம கொஞ்சம் இன்டெரக்டாக என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்யணும், கவனமாக என்ன செய்யணும், சம் வந்து செய்யணும். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து 4.2 முடிச்சுட்டு 4.3 பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 4.1லையும் 4.2லையும் என்ன பார்த்தீங்களோ அதே தான் என்ன செஞ்சுருப்பாங்க, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் என்ன செஞ்சுருப்பாங்க 4.3ல் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு சம்ஸ் வந்து டவுட்னா இண்டிவிஜுவலாக எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு டோட்டலாகவே ஒரு கிளாஸில் என்ன செஞ்சிடலாம் சொல்லி கொடுத்துறேன். சரியா? ஸோ நல்லா கவனமாக என்ன செய்யுங்க. காம்படேட்டிவ் எக்ஸாமுக்குலாம் இந்த மாதிரி சம்ஸ்லாம் என்ன செய்வாங்க, டைரக்ட் ப்ரொபோர்ஷன் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன்லாம் என்ன செய்வாங்க, கேட்பாங்க. ஸோ கவனமாக செய்யுங்க. இதோடு நம்ம 4th சாப்டரை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன செய்யலாம், 5th சாப்டர் பார்க்கலாம். சரியா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.